வணக்கம். இது நாளந்த ஹிந்தி வித்யாலயா. நம்ம இன்றைக்கி சமஸ்கிருத வகுப்புகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நேற்றுக்கே சொல்லியிருந்தோம். இதில் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவத்து மே சதா. அதாவது, வரத்தை அளிப்பவளே, அழகு வடிவானவளே, சரஸ்வதி தேவியே, உனக்கு நமஸ்காரம். நான் கல்வி பயில ஆரம்பிக்கிறேன். உன் அருளால் எப்பொழுதும் எனக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம ஸ்லோகத்தை சொல்லி சரஸ்வதி தேவியை வணங்கி இந்த வகுப்பை இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த சமஸ்கிருத எழுத்துக்கள் எப்படி வந்தது அப்படின்னா, ஸ்ரீ மகாதேவரான சிவபெருமானுடைய டமருவிலிருந்து, அதாவது உடுக்கையிலிருந்து கீழே விழுந்த சப்தங்கள்லேருந்து தான் இந்த அக்ஷரங்கள் பிறந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதை தொகுத்து அந்த சரியான எழுத்து வடிவங்களை ஸ்ரீ பாணினி மகரிஷி வழங்கினார் அப்படின்னு நமக்கு வரலாறில் சொல்கிறாங்க. அந்த பாணினி மகரிஷி வழங்கியதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மகேஸ்வர சூத்ராணி அப்படின்னு அவர் பெயர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய சமஸ்கிருத அக்ஷரங்கள் தேவநாகரி அப்படிங்கிற அக்ஷர வடிவங்களை சேர்ந்தது. அதாவது, க்ஷரம் அப்படின்னா அழியக்கூடியது, அக்ஷரம் அப்படின்னா எக்காலத்திலும் அழிக்க முடியாதது, அழியாமல் என்றும் நிலைத்து நிற்பது தான் அக்ஷரம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த சொற்களையெல்லாம் பயன்படுத்தி, இந்த வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது, இந்த நம்ம கிளாஸில் நம்ம என்ன செய்கிறோம், தமிழ்னா வணக்கம் அம்மா ஐயான்னு சொல்கிறோம், ஹிந்தியில் நமஸ்தேஜி சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா நமோ நமக மகோதய அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, எழுத்துக்கள். எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம எழுத்துக்கள் வேணும் அப்படின்னு பார்க்குறோம். அதில் உயிரெழுத்துக்கள், குறிப்பாக இங்கிலீஷில் வவல்ஸ்னு சொல்கிறோம், தமிழில் உயிரெழுத்துக்கள். ஸோ நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் 12ன்னு படிக்கிறோம். இங்கே உயிரெழுத்துக்கள் 13. இதில் லூவும் நம்ம வேதங்களில் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பாடங்கள்லையோ சொற்பிறப்பியல்லையோ நம்ம அதை பயன்படுத்தலை. அதனால் லூவை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, நம்ம குறில் நெடில் அப்படின்னு படிக்கிறோம் தமிழில். அதே மாதிரி ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ். அதாவது, குறைவான உச்சரிப்பு உடையது குறில் அப்படின்னும், நீண்ட உச்சரிப்பை உடையதை நெடில்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹ்ரஸ்வ ஸ்வராக தீர்க்கஸ்வராக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 8. இதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் எழுதி பாருங்கள். இந்த எழுத்துக்களை இதை பார்த்து நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதிலேருந்து நம்ம சமஸ்கிருத வகுப்புகளை ஆரம்பிக்கிறோம். எப்பையும் போல தான் குறில் நெடில் உயிரெழுத்துக்கள் இதை பயன்படுத்தி தான் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்த போகிறோம். அடுத்த வகுப்பில் நம்ம மெய் எழுத்துக்கள், அதாவது வெஞ்சனானியை பார்க்கலாம். தன்யவாதக.